வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைட்டன் கம்பெனி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 4435 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4196ங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களோட பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி நமக்கு பார்க்கணும்னா இப்போ பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ புக் வேல்யூவோடு நம்ம சேர்த்து ஒரு ப்ரைஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து புக் வேல்யூவில் அந்த 0.6 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ராக்சிமிட்டி கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஹையாக இருக்குது, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பெக்டிடிஎம் 3.3 இதுவும் ஹை வேல்யூன்னு இண்டிகேட் ஆகுது. அதே மாதிரி பிக்கி ரேங்கிங்லேயும் நம்ம காட்டுறது 3.3 காட்டிகிட்டு இருக்கு. அப்போவும் நமக்கு இது ஹை வேல்யூங்கிறது இண்டிகேட் ஆகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நெட் கேஷ் ஃப்ளோ நமக்கு நெகட்டிவாக காட்டிட்டு இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 14% க்ரோத், அதாவது 14% பாசிட்டிவாக காட்டியிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1 இயரில் 0.73ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2026க்கு ஒரு 23-24% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது 2027க்கு நம்ம பார்க்கும்போது 13-14% தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 45.3% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நமக்கு 2026ல் என்ன பிஹேவியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2025ல் ஹைலோ பிஹேவியர் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். 2025ல் டிசம்பர் மாதம் ஹை வச்சிருக்கிறாங்க 4062. அதே மாதிரி லோ வந்து 2925 ஏப்ரல் மாதம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்க பிரேக் பாயிண்ட் வந்து 3865. இவன் வந்து டிசம்பர் மாதம் பிரேக் பாயிண்ட் மேலே தான் அவன் டிசம்பர் மாதம் எண்டிலிருந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அப்படியே மேலே பிரேக் பாயிண்ட் உடச்சி மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறான். இது அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 4447லேருந்து 4806, R2 4927லேருந்து 5002. இப்போ நமக்கு R1 R2 பார்த்தோம்னா ரொம்ப நேரோ டிஸ்டன்ஸாக இருக்குது. நேரோ டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடைக்கிறது கஷ்டம். அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க R3ங்கிறது 5584லேருந்து 5943. சப்போஸ் இப்போ இவன் வந்து இங்கே R1ஓட பாட்டமோ இல்லாட்டி R1ல எங்கே வேணாலும் அவன் டச் பண்ணிவிட்டு இவன் கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு பிரேக் பாயிண்டான 3865 கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு S1 3669, S2 2729, S3 2532. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷத்துடைய லோ வந்து 2925ன்னு வந்திருக்கு. இந்த வருஷத்துக்கு S2 வந்து 2729ன்னு வருது. ஸோ இப்போ அவன் S1 உடச்சி S2க்கு வந்துட்டான்னாக்க ப்ரீவியஸ் லோவை கீழே கட் பண்ணுறான். அப்போ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாம் நிறைய கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சரியான டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நேரோ ரேஞ்சு கிட்ட இருக்கிறத கொஞ்சம் உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் S1 அண்ட் பிரேக் பாயிண்ட் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு பேரலல்குள்ளே வந்துருக்கு. ஸோ இப்போ ஒரு ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதை உடைச்ச உடனே அது ஒரு நல்ல லீடு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி அதுதான் இங்கேயும் அதை மாதிரி உடைச்சா ஒரு நல்ல லீடு எடுக்கும். உடைக்கிறதானா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப